இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சட்டமன்ற கடந்த முறை ஆட்சி நடக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற ஏழை மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சியில வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது இந்த கேடு கட்ட திமுக ஸ்டாலின் அவர்கள். துரோகி ஸ்டாலின் அவர்கள், துரோகி திமுக. இதெல்லாம் நீங்க மறக்க கூடாது, மன்னிக்க கூடாது. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 4 ஆண்டுகள்ல இடஒதுக்கீடு கொடுக்கல இந்த சமுதாயத்திற்கு துரோகம் செய்த ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் மிகப்பெரிய பாடத்தை புகட்ட வேண்டும். இது இந்த சமுதாயம் மட்டுமல்ல, இந்த பகுதியில எவ்வளவோ நெசவாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நெசவு தொழில் என்பது விவசாய தொழிலுக்கு நிகரானது. நெசவாளர்களும் சரி, விவசாயிகளும் சரி, இருவர்களும் உழைக்கின்ற வர்க்கம், பாட்டாளி வர்க்கம், நெத்தியில வேறு சிந்துகின்ற வர்க்கம். இருவருக்கும் விவசாயிகளுக்கும் சரி, நெசவாளருக்கும் சரி துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா? நெசவு பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாதியா? எடப்பாடி பழனிசாமி அடிப்படையில ஒரு விவசாயி, அவருக்கு விவசாயத்தை பத்தி தெரியும். நெசவாளருக்கு தனியாக ஒரு பட்ஜெட்டை போட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை, அதை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம். இன்னைக்கு விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் இருக்கிறது, அதே போன்று நெசவாளருக்கும் தனி பட்ஜெட்டை போட வேண்டும். இதெல்லாம் உறுதியா நடக்கும், நம்ம ஆட்சியில் நடக்கும், உறுதியா நடக்க வேண்டும். ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இந்த கொள்ளையடிக்கின்ற கும்பல், திமுக கும்பலை வீட்டுக்கு அனுப்புங்கள்.